Hello everyone. So Tamil Nadu Veterinary Animal Science University undergraduate admissions academic 2024-25 ஓட revised most expected cutoff analysis தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரோ இது என்னது ரிவைஸ்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கவுன்சிலிங், ரேங்க் லிஸ்ட், கம்ப்ளீட் தானுவாஸோட ப்ரொசீஜர் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சா தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஐ வில் பி ரிப்ளைங் டு ஆல் த டவுட்ஸ். ஓகே, யாரெல்லாம் ரிப்ளை பண்ணுறீங்களோ, கொஷின் கேட்குறீங்களோ, யூ வில் பி கெட்டிங் அண்ட் கம்ப்ளீட் ஆன்சர் வித்தின் 24 hours. ஓகே, அண்ட் சப்போஸ் நான் இப்போ ஆன்லைனில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாகவே நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவேன்னா ரிப்ளை கொடுத்துருவேன். அதனால் உங்களுக்கு டவுட் அப்படின்ற எதனா இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு டிஸ்கஷன் குரூப்பில் போட்டுருங்க. அப்படி நான் ரிப்ளை பண்ணலன்னா கூட அங்கே வந்து பழைய இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்னோடய பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் 2021-22 உங்கள் சீனியர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ தே வில் பி கைடிங் யூ இன் த டிஸ்கஷன் குரூப். ஓகேவா? இப்போது அகாடமிக் ஸ்ட்ரீம்குள்ளே போகலாம். அகாடமிக் ஸ்ட்ரீமோட ரிவைஸ்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனாலிசிஸ். இது என்ன ரிவைஸ்டுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கட் ஆஃப் அனாலிசிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதில் அந்த கட் ஆஃப் ரேஞ்ச்குள்ளே இருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஃப் தான். ஸோ நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்ச்குள்ளே இருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரிக்கு 197 இல்லைனா 196.50 வரைக்குமே கூட சான்ஸ் இருக்குது இந்த அகாடமிக் இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 193.50. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 194. பட் ஆனால் 193 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 192.00, எம்பிசி/டிஎன்சிக்கு 191.00, எஸ்சிக்கு 190.00, எஸ்சிஏக்கு 189 கீழே கூட போகலாம். ஸோ எஸ்டி, எஸ்சிஏ இந்த 2 கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக் இயருக்கு பசங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இந்த கேட்டகிரியில். ஸோ அவங்க எவ்வளோ மார்க் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காம்படிஷன் மாறும். சப்போஸ் உங்கள் லக்கு இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, ஸோ ரொம்ப கம்மியாகவே இருந்தால் கூட இந்த 185 மேலவே எஸ்சிஏ, எஸ்டி இந்த 2 கேட்டகிரிக்குமே 185 மேலே இருக்கீங்க அப்படின்னாலே ட்ரை பண்ணலாம். ரிசர்வேஷன் இல்லைனா கூட பரவாயில்ல. ஸோ இவ்வளோ தான் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு. ஸோ இது வந்து வெறும் அகாடமிக், ரிசர்வேஷன்லாம் இல்லாமல். ஸோ ஸ்போர்ட்ஸு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்மி மார்க் இருந்தாலே கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா வச்சுருக்கவங்களுக்கும் நீங்கள் கம்மி மார்க் வச்சுருந்தாலே உங்களுக்கு சீட் கிடைக்கும். பட் ஆனால் அகாடமிக்கு இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிவைஸ்டு கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் திஸ் அகாடமிக் 2024-25. அண்ட் 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் இது மாதிரி வேணும்னா, ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இஃப் யூ வாண்ட் லெட் மீ நோ, ஐ வில் பி அப்லோடிங் இட் ஆஸ் சூன் பாசிபிள். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து போலிங் கண்டக்ட் பண்ணி பார்த்தோம். போலிங்க்கு வந்து ரிசல்ட் வச்சும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ப்ளஸ் இந்த அகாடமிக்கல் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ வெல் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது லாஸ்ட் அகாடமிக் இயர் மாதிரி அப்ளிகன்ஸோட கவுண்ட்டும் இந்த அகாடமிக் இயர் நிறைய இல்லை. ஈவன் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்துமே கூட அந்த அளவுக்கு கவுண்ட் வந்து நமக்கு ஆஸ் மச் க்ளோஸ் நமக்கு வரல. ஸோ அதனால் வந்து நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறேன். ப்ளஸ் கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராம் வந்து பார்க்குறது டெய்லி ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ adm.tanuvas.ac.in டெய்லி நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விசிட் பண்ணி செக் பண்ணுங்கள் எதனா நியூ நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி. நீங்கள் செக் பண்ண போகிற அந்த டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் மார்னிங் 10 to 12:30 அந்த ரேஞ்ச்குள்ளே செக் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. தானுவா சைடில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு மட்டும்தான் நைட்டெல்லாம் விடுவாங்க. நைட் 8, 9 கூட செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். ஆனால் ரேங்க் லிஸ்ட் இந்த அப்டேட் எல்லாமே மார்னிங் டைமில் தான் விடுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 AM to ஈவினிங் 5:30 PM 5 வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்றது கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா,
அது வந்து அவங்க இஷ்டம் போல நைட் மிட் நைட் கூட விடுவாங்க. ஸோ இதெல்லாமே ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ அதனால நீங்க காலையில அந்த 10 to 12:30 மட்டும் டெய்லி கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இஃப் ரேங்க் லிஸ்ட் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு உடனே இன்டிமேட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ சஜஷன்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஐல் பி ரிப்ளைங் ஆஸ் சூன் பாசிபிள் டு ஆல் த கமெண்ட்ஸ். பட் ஆனால் டெலிகிராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் போடுறது சேஃப். ஏன்னா நான் அங்கே இருக்க பசங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.